அன்பு நேர்களே, ஈரானின் பக்கம் எமது பார்வை இருந்தவண்ணமே இருக்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை வளைகுடா நிலைமைகளை பார்க்கின்ற போது ஈரான் உச்சகட்டமான தயார் நிலை ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அமெரிக்கா பின்வாங்கும் நிலை கொண்டு இருப்பதாக நான் உணர்கின்றேன். அதாவது ஒரு ஆய்வு ரீதியாக பார்க்கின்ற போது அமெரிக்கா சற்று பின்வாங்குற போலான் விளங்குது. அது குறித்து நாம் இன்னும் 2 காணொளி தந்து பிற்பாடு பார்ப்போம். இப்பொழுது ஈராக் இருக்குல்ல, ஈராக்கி அந்த சதாம் ஹுசைன் ஈராக்ல ஒரு ஆயுதக்குழு ஒன்று இருக்கான். அந்த ஆயுதக்குழு சூசைட்காரங்க. நம்ம ஊர் புலிகள்ல என்னது இந்த தற்கொலை கடக்காரங்க. அவங்க இன்றைக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. நாங்க ஈரான் இஸ்லாமிய குடியரசை ஆதரித்து தற்கொலை தாக்குதலில் ஈடுபட போகின்றோம். மாட்டிக்கிட்டாங்களா? அந்த செய்தி குறித்து கொஞ்சம் ஷோர்ட்டா பார்த்துருவோமா? இஸ்லாமிய குடியரசை ஆதரித்து தற்கொலை தாக்குதலில் ஈடுபட ஈராக்கிய ஆயுதக்குழு கையெழுத்திட்டுள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை ஈரானுடன் இணைந்த ஈராக்கிய ஆயுதக்குழு இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவாக ஒரு பரந்த மோதலுக்கு தயாராகி வருவதாக கூறியதை தொடர்ந்து கட்டைப் ஹெஸ்பொல்லா உறுப்பினர்கள் தற்கொலை நடவடிக்கைகளில் சேர தொடங்கியதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட செய்திகள் தான் இந்த செய்தியாக வருகின்றது. இது ஈராக்கு உள்ளிருந்து செய்தி ஒன்று. தற்கொலை நடவடிக்கைகள் என்று விவரிக்கப்படும் தன்னார்வ படிவங்களை கையெழுத்திடும் போது வெள்ளை அடக்கம் செய்யும் கவசங்கள் அணிந்த ஆண்கள் படங்கள் காணப்படுகின்றன. அதாவது இஸ்லாம் மார்க்கத்துல இத கபர் என்று சொல்லுவாங்க. இந்த ஒரு போட்டோவை தரம் பாருங்க. நீங்கள் அட பாவிகளா, என்னன்னா இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்க நீங்க. கபர் என்றால் இந்த பாருங்க, வெள்ளை உடுத்து சைன் பண்ணுது ஒரு சிறுசெல்லாம். இது ஒரு நீண்ட சரித்திரம் இருக்கு இதுக்கு பின்னால். அதாவது இஸ்ரேல்ல ஒரு உளவு திறமை இதை பத்தி சொல்லுவோம் பிறவுக்கு. இப்ப இந்த தற்கொலைக்காக என்னடா இப்படி போயிட்டாங்களே, என்னடா இது ரொம்ப மோசமா இருக்குது. இந்த வார தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையை தொடர்ந்து கட்டை ஹெஸ்பொல்லா அதன் போராளிகளையும் ஆதரவாளர்களையும் ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு விரிவான போருக்கு தயாராக வலியுறுத்துறாங்க. தற்கொலை பட நாமே உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு முந்திக்கு மக்களே நான் ஒரு காணொலி தந்திருந்தேன். ஈரானிய பாராளுமன்றம் ஒரு முடிவெடுத்துச்சு, நாங்க எங்க தற்கொலை பிரிவை இயக்க போறோம். இப்ப ஈரான் எல்லா இடங்களையும் அந்த தற்கொலை இறக்க போறான். பாவி டேய், ரொம்ப மோசம்டா, வேணாண்டா, விடுங்கடா. கட்டை ஹெஸ்புல்லா அமெரிக்காவால் பயங்கரவாத அமைப்பாக நியமிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கின் மக்கள் அணிதிரட்டல் படைகளின் ஒரு பகுதியாகும். மேலும் பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக ராணுவ தயார் நிலையை பேணுவதாக ஈரான் அரசாங்கம் கூறுகிறது. அமெரிக்காவை நோக்கிய ஈரானின் அணுகுமுறை ராஜதந்திர பாதையை பின்பற்றும் அதே வேளையில் முழு ராணுவ தயார் நிலையை பேணுவதாகும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. போர் பிரச்சனை நாட்டின் மீது ஒரு கனமான நிழலை பதித்துள்ளது. மேலும் இயற்கையாகவே நிலைமைகளை கடினமாகவும் சிக்கலாகவும் ஆக்கியுள்ளது என்றும் பதஹே மொஹரானி என்ற ஒரு செய்தியாளர் தான் கொடுத்திருக்கிறார். தெஹ்ரான் இந்த சூழ்நிலையை நீண்ட காலமாக நடந்து வரும் கலப்பின போர் என்று அழைத்ததன் ஒரு பகுதியாக கருதியாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அரசாங்கம் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மற்ற சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருப்பதாகவே அவர் தெரிவிக்கின்றார். இது மற்ற விருப்பங்கள் மேசைக்கு வெளியே உள்ளன என்றும் அர்த்தம் அல்ல. நாங்கள் முழு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்றும் ஈரானிய தரப்பு தெரிவிக்கின்றது. அமெரிக்க கடற்படை படைகள் முடிவடையும் நிலையில் ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை ட்ரம்ப் எடை போடுகிறார். I24 செய்திகள், இது இஸ்ரேல் செய்திகள். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முடக்குவதற்கு ஒரு கடற்படை முற்றுகையை ட்ரம்ப் நிர்வாகம் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று இஸ்ரேல் I24 நியூஸ் ஒரு செய்தியில் சொல்லதாவது, இது ஈரானிய கடல் எல்லைக்கு அருகே அமெரிக்க படைகள் குவிக்கப்படும் பொழுது வெனிசுலாவின் நாடகத்தை எதிரொலிக்கிறது. மீளாய்வு செய்யப்படும் விருப்பங்களில் ஈரானின் கடலில் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க வடிவமைக்கப்பட்ட கடல்சார் தடுப்பு உள்ளது என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானிய ராணுவம் அமெரிக்காவால் எந்த ஒரு எதிர்பாராத தீர்க்கமான தாக்குதலையும் நடத்த முடியாது என்று சொல்லப்படும் ஈரான் தரப்பால். மீண்டும் அதை டபுள் என்டி சாரம் ஈரானிய ராணுவம் தெரிவிக்கையில் அமெரிக்காவால் எந்த ஒரு எதிர்பாராத தீர்க்கமான தாக்குதலை அமெரிக்காவால் நடத்த முடியாது என்று சொல்லுகின்றார்கள். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்காவால் ஒரு எதிர்பாராத அல்லது தீர்க்கமான தாக்குதலை நடத்த முடியாது என்று ஈரானிய மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியதாக
அரசுடன் இணைந்த செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. ஈரானின் மத்திய ராணுவ நரம்பு மையமான கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தில் உள்ள ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அதிகாரி சொல்கையில், ஒரு அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல், போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் இப்பகுதியில் வந்து கொண்டிருந்த போது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பாளர்களை பெருமளவில் கொன்ற பிறகு நாட்டை தாக்குவதற்கான விருப்பங்களை எடை போட்டு வர்றார். என்ன வட சுட்டுக்கொண்டே இருக்கிறாரா? மேலும் எதிரிகளுக்கு எதிராக மிகப்பெரிய மற்றும் தீர்க்கமான கூர்மையான தாக்குதல்களை ஆதரித்தார் என்றும் அமெரிக்கா ஊடாக தெரிவிக்கின்றார். ஈரானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட விரைவான மற்றும் சுத்தமான நடவடிக்கையை மேற்கொள்வது என்ற கருத்து தவறான மதிப்பீடுகள் மற்றும் இஸ்லாமிய குடியரசின் தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்கள் பற்றிய முழுமையற்ற புரிதலில் இருந்து உருவாகிறது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். ஆச்சரியம் அல்லது மோதலின் நோக்கத்தை கட்டுப்படுத்தல் என்ற அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலையும் ஆரம்ப கட்டங்களிலேயே அதன் திட்டமிடல்களின் கட்டுப்பாட்டில் இருந்து நழுவும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். ஈரானை சுற்றியுள்ள கடல்சார் சூழல் ஒரு பூர்வீக மற்றும் நன்கு அறியப்பட்ட சூழல் ஆகும். மேலும் இது இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகளின் மேற்பார்வையின் கீழ் உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தகைய சூழலில் பிராந்தியத்துக்கு வெளியே உள்ள படைகள் மற்றும் உபகரணங்களின் குவிப்பு மற்றும் ஒரு தடுப்பு காரணி அல்ல, மாறாக பாதிப்பை அதிகரிக்கிறது மற்றும் அவற்றை அணுகக்கூடிய இலக்குகளாக மாற்றுகிறது. ஈரானின் ஆயுத படைகள் செயல்பாட்டு நிலைமையை அடைவதற்கு முன்போ விரோத நடவடிக்கைகளை கண்காணிக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதாலும் மேலும் சரியான நேரத்தில் பொருத்தமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகள் எதிரிகளின் நடவடிக்கையின் கட்டத்தில் மட்டுமே கண்காணிப்பதில்லை, மாறாக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக எந்த ஒரு அச்சுறுத்தலின் உருவாக்கம் மற்றும் ஆரம்ப அறிகுறிகள் கவனமாக கண்காணிக்கப்படுகின்றன என்றும் மேலும் கள மதிப்பீடுகள் அடிப்படையில் சரியான நேரத்தில் பொருத்தமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் ஈரான் சொல்கின்றது. ஈரானில் காவல் நிலைய கூரையிலிருந்து போராட்டக்காரர்களை அதிகாரிகள் சுடுகார் என்ற வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்காம். ஈரானில் நடந்த போராட்டங்கள் குறித்து வாஷிங்டன் மிகப்பெரிய அதிருப்தியை மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள். சமச்சீர் போர் அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலின் ஆதிக்கத்தை மறுவரையறை செய்யும் நிலையில் ஈரானிய ஆளில்லா விமான கூட்டங்கள் USS ஆப்ரஹாம் லிங்கனுக்கு நம்பகமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்றும், USS ஆப்ரஹாம் லிங்கன் கடல் எல்லைக்கு நுழையும் போது ஈரானின் குறைந்த விலை அதிக அளவு கொண்ட ஆளில்லா விமான கூட்டங்கள் உலகின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட விமானம் தாங்கிய கப்பல் தாக்குதல் குழுக்களின் உயிர் வாழ்வை கூட குறை மதிப்புக்கு உட்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கின்றார்கள். அதாவது ரோன்ஸ்கள் மூலம் தான் முதல் ஈரான் தாக்குதல் கொலை செய்ய போறாங்க. யாரு? இவங்க ஆப்ரஹாம் லிங்கன். அந்த மனுஷன் சேர்த்து எவ்வளவு காலமா போச்சு, அந்த ஆள பேரை வச்சு அழிக்கிறது கதை சொல்லி கொண்டீங்க. அட பாவிகளா, பார்க்கலாம். இது மிகவும் முக்கியமான செய்திகள், ஷார்ட்டாக தர வேண்டி இருக்கின்றீர்களே. அதேமாக இன்னும் ஒரு 2 தினங்களுக்குள் இந்த யுத்தம் வரவில்லை என்றால் அமெரிக்கா பின்வாங்குகின்ற அர்த்தமாகும். நெல்லில் மிகப்பெரிய அலர்ட்டுடனும் மிகப்பெரிய கண்டம் விட்டு கண்டமாயும் ஆயுதங்களும் ஈரான் முழு அளவில் ஸ்டாண்ட் வித் என்று இருக்குது, ரெடியாக இருக்குது. பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.